சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற கோரி கூட்டணி கட்சிகளுடன் போராட்டம் நடத்தப்படும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தனது பிறந்த நாள் செய்தியாக அறிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் 90வது பிறந்த நாளை கட்சியினர் திங்களன்று உற்சாகமாக கொண்டாடினர். தென்சென்னை மாவட்ட திமுக சார்பில் ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திங்களன்று இரவு நடந்தது. பிறந்தநாள் விழா ஏற்புரையை கருணாநிதி நிகழ்த்தினார். திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தற்போது முடங்கி போயுள்ளதாக பட்டியலிட்ட கருணாநிதி சேது சமுத்திர திட்டத்தை முடக்க உச்சநீதிமன்றத்தில் அதிமுக அரசு மனு தாக்கல் செய்யப்போவதாகவும் குறிப்பிட்டார். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற கோரி கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் கருணாநிதி அறிவித்தார். இதை மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவித்துக் கொள்வதாகவும் இதுவே தனது பிறந்த நாள் அறிவிப்பு என்றும் கருணாநிதி பேசினார். உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறுகிறார்கள். சேது சமுத்திர திட்டத்தை ராமச்சந்திரமூர்த்தி திட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, அந்த திட்டம் வந்தால் எங்களுக்கு போதும். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்டம் செய்து கழகத்தினுடைய தோழமை கட்சியுடைய ஆதரவை பெற்று யார் யாருக்கும் தமிழ்நாடு வாழ வேண்டும் என்று கண்டுகிறார்களோ அந்த உண்மையான இதயங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுடைய வயலோடு சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வா, அதை கிடப்பிலே போடாதே என்ற கோஷத்தோடு ஒரு போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சியுடைய துணையோடு நிச்சயமாக தொடங்கும் என்ற அந்த அறிவிப்பை, அந்த போராட்ட அறிவிப்பை இந்த பொதுக்கூட்டத்திலே என்னுடைய பிறந்த நாள் விழா செய்தியாக 90வது பிறந்த நாள் விழா செய்தியாக நான் அறிவிக்கிறேன். முன்னதாக கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்த கருணாநிதியின் பிறந்தநாள் வாழ்த்து கூட்டத்தில் கட்சியினர் திரண்டு வந்து நிதி அளித்தனர். அதன்படி 1,73,158 ரூபாய் வசூலானதாகவும் இந்த தொகையை வரும் லோக்சபா தேர்தலுக்கு செலவிடப் போவதாகவும் இக்கூட்டத்தில் கருணாநிதி அறிவித்தார். மத்தியில் ஆட்சி அமைக்க முயற்சிப்போம் அல்லது ஆட்சி அமைய எஜமானர்களாக இருப்போம் என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார்.